வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்படிங்கிற கமெண்ட் தான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 20% 80% சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தால் உள்ளே இருக்கிற எலக்ட்ரோலைட் அயான் ஸ்டேஷனரியாக ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. 40% வில் பி அன்லெஸ், அதாவது அன்யூஸ்டு மாதிரி ஆகிடும், யூஸ்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீக்லி ஒன்ஸ் அது 0 to 100 100 to 0 ட்ரெயின் பண்ணுறது நல்ல பழக்கம் அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 100% அதாவது ஒரு சைக்கிள், ஒரு சார்ஜ் சைக்கிள் அப்படிங்கிறத ஃபுல் பண்ண விடாமல் நம்ம வந்து ஸ்பூஃப் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், தயவுசெய்து எல்லாருமே வந்து இந்த 80%, 85%, 90, 95% அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். முன்ன ஓரளவுக்கு அதெல்லாம் யோசிக்க தோணுச்சுங்க, யோசிச்சதே இல்லைன்னா நான் சொல்ல வரல. இருக்கிறதுலே பழைய ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 2.75 வாட்டு 3 வாட்டில் தாங்க சார்ஜ் ஏறும். நான் சொல்கிறது 2010 2011 டைமில் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நோக்கியா ஃபோன்ஸ் நான் சொல்கிறேன். அது சார்ஜ் ஏறுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1450 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனாலேயே அதோட பேட்டரி ஹெல்த் கண்டிப்பாக டிப்ளேட் ஆகி நேரம் 1000 mAh கூட இருக்கலாம். ஆனால் இன்னுமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நோக்கியா N9 நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் யோசிச்சு பாருங்க, 2011 மாடல். சரி 2012 அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருந்துருக்கட்டும். அப்படி பார்த்தாலும் கூட இன்னைய வரைக்கும் பாருங்க 13 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட அந்த 13 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதோட பேட்டரியுமே வந்து இன்னைக்கும் நல்ல பேட்டரி லைஃபை டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஸ்லோ சார்ஜிங் தான் ஒரு பக்கம். இதை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிராண்ட்ஸ்லாம் ட்ரிக்கிள் டவுன் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 வாட் சார்ஜிங்கோ 2.75 வாட் சார்ஜிங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 90%க்கு மேலெலாம் செம்ம ஸ்லோவாகிடும். ஆமையே பார்த்து சிரிச்சுட்டு போயிடும், யோ போயா இவ்வளோ ஸ்லோவா அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கடந்த ஒரு 3-4 வருஷமாக நம்ம பார்க்கும்போது என்னைக்கு 120 வாட் அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்க டெமோ பண்ணி காமிச்சாங்களோ, அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு சில டேட்டாஸை வச்சு அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன மாதிரியான சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி 1000லேருந்து 1500 சைக்கிள் வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி 1500 சைக்கிளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 20% டிப்ளீட் ஆக சான்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு பிராண்ட்ஸ்லாம் ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம எல்லா அந்த ஃபீச்சர்ஸ், அதாவது 100 வாட் 80 வாட்டு 65 வாட் இந்த மாதிரியான நல்ல சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோனையே வச்சுக்கிட்டு அப்பயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 20லேருந்து 80 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் இதை மித்துன்னு சொல்ல வரலைங்க, பட் அவ்வளோ கேர் எடுக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்லப்போனால் இப்போ இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் அடுத்த 3 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க, 3 வருஷம் கழிச்சு இந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து ஒரு 35% டிப்ளீட் ஆயிடுதுன்னே வச்சுப்போம். ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா அவங்க எல்லாரும் கிளைம் பண்ணுறது எப்படி இருக்குது, 1600 சைக்கிள் சொல்கிறாங்க 20% ட்ரெயின் ஆகிறதுக்கு. 1600 சைக்கிள்னா ஒரு நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போட்டாலே இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ நாளுன்னு. ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதே 365 நாள் தான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு டபுள் டைம் நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னே வைப்போம். அப்படி பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகுது, எவ்வளோ போராடினாலுமே நீங்கள் 800 சைக்கிள் கூட போக மாட்டீங்க. அப்படி பார்த்தாலே என்ன ஆயிடுது, 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பேட்டரியில் 20% டிப்ளீட் ஆகிறதுக்கு கஷ்டம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டாலே, அதுவும் 0 to 100 நான் சொல்கிறேன், அப்போ தானே ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால இவ்வளோ மெனக்கடணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது ப்ரோ. எல்லாருமே ரொம்ப வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து 80 85ன்னு சொல்லி போராடி. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, நிறைய ஃபோன்ஸ்லாம் 100% வரைக்கும் கொண்டு போனால் தான் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. 80 85ல் வைக்கும்போது திரும்ப வேம ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. 85லேருந்து 84 உடனே வருது. அப்படியே ப்ளக்லேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே 84 மாறுது. இதுவே 100ல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலுமான ஃபோன்ஸ் ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி சைனீஸ் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஏன் சாம்சங் ஃபோனே கூட கொஞ்சம் பொறுமையாக குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது 100லேருந்து 99 வரதுக்கு. பட் இதே வந்து 80 85 90ல் கேப் பண்ணும்போது அதுலேருந்து அடுத்த % குறையுது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறையிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் மொத்த பேட்டரியுமே வேம ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்குது. ஸோ அதனால தான் கேட்குறேன். அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் என் சைட்லேருந்து நான் என்ன சொல்வேன்னா, 40,000 50,000 கொடுத்து ஃபோன் வாங்க தெரிஞ்ச நமக்கு அதில் 2000 3000 ரூபா கொடுத்து பேட்டரி மாற்றுறதுக்கு 2.5 வருஷம் கழிச்சு தெரியாதா? இதான் என் கேள்வி. 2 வருஷம் கழிச்சு பேட்டரி மாற்றணும்னா 2000 ரூபா ஆகுங்க, கரெக்டாக? அவ்வளோதான் ஆகும். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனில் பேட்டரி மாற்றலன்னு பார்த்தாலே 2500 ரூபா அவ்வளோதான் வரும். ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வரும். அந்த ஃபோன் எவ்வளோன்னு பார்த்தா 1.25 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு பொறுமையாக உட்காந்து 10 வாட்டு 5 வாட்டில் போட்டு. நான் திரும்பியும் சொல்கிறேன், நானே இதுக்கு முன்னாடி பேட்டரி லைஃப்பை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக பேட்டரி ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது 5 வாட்டோ இல்லாட்டி 2.5 வாட்டோ இந்த மாதிரியான பிரிக்லாம் கிடைக்குது. அந்த சார்ஜர் வச்சு உங்கள் ஐஃபோனோட ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். பட் அதே சமயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கட்டி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து கட் டவுன் பண்ணி வாழ்றதுக்கு அடுத்து நம்ம அதுக்கு பேட்டரி மாற்றும் பட்சத்தில் உங்களோட ஐஃபோன்ஸ்க்கு பேட்டரி நீங்கள் மாற்றிங்கன்னா 5000 ரூபா ஆக போகுதுன்னு வைங்களா, 5000லேருந்து 6000 ரூபா ஆக போகுதுன்னே வைப்போம். ஆனால் நீங்கள் வாங்கியிருக்க ஃபோன் வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஃபோனு, இப்போ ப்ரோ மாடல் சொல்லிட்டு இருக்கேன் சரியா, 1 லட்ச ரூபா மாடல் நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு பேட்டரி மாற்றுறதுல உங்களுக்கு என்ன பெயின் இருக்க போகுதுங்கிறது தான் என்னோட கேள்வி. அந்த 5000 ரூபா செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்றது தான் என்னோட கொஸ்டின். அந்த 5000 ரூபாயை சேமிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம்னு பார்த்தா, ஃபாஸ்ட் சார்ஜும் பண்ண மாட்டோம், உட்காந்து 3 மணி நேரமாக சார்ஜ் ஏற்றிட்டு இருப்போம். ப்ளஸ் சார்ஜ் குறையாமல் இருக்கிறதுக்காக பவர் சேவர் மோட் போட்டு வச்சுருவோம். இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, 5G ஒர்க் ஆகாது, ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆஃபில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணி தான் நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணணுமாங்கிற ஒரு கேள்வியை தான் நான் கேட்குறேன்.
பேட்டரியே நிற்க மாட்டேங்குது, செம தலைவலியாக இருக்குது, தெரியாமல் வாங்கி தொலைச்சிட்டேன். அந்த ஃபோனில் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது வேறு எல்லாமே நிற்கிற எபிலிட்டி இருக்குது, எல்லாமே நார்மலாக வேலை செய்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது, அட்லீஸ்ட் நார்மலான ஒரு ஃபோன் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதை உட்காந்து இப்படி பொத்தி பொத்தி வச்சு ஜோக் பண்ணணுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, பட் இப்படி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உட்காந்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை நாளை பின்ன ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன்னா ஒன்றுமே நமக்கு விட்டு போகலை தான். எப்படி பார்த்தாலும் எலக்ட்ரானிக் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு, வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிடும். எக்ஸ்சேஞ்ச் அப்போ என்ன கேட்பான், அவன் புது ஃபோன் கேட்பான். அப்புறம் என்ன உங்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி பொத்தி பொத்தி வச்ச ஃபோனையே அவன் புதுசு இல்லை பழசு போயான்னுவான். உங்களுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும், இவ்வளோ பொத்தி பொத்தி வச்சது இருக்குதானான்னு தோணும். அதனால் நிம்மதியாக யூஸ் பண்ணுங்கள், ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது, நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ் வரும். எல்லார் வீட்லேயுமே வந்து ரூம் டெம்பரேச்சரு, என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரு, சார்ஜிங் டெம்பரேச்சரு இது எல்லாமே வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி ஹெல்த்தை பாதிக்கலாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரே ஃபோன் தான் வேற வேற யூசர் கிட்ட, ஆனால் ஒரே ஃபோனே வேற வேற யூசர் கிட்ட வேற வேற மாதிரி இருக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து பாலாஜி யூடியூப் அப்படிங்கிற நம்பர் வந்து, சிவா ப்ரோ, நவடேஸ் மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபோக்கஸிங் ஃபேன்சி டேர்ம்ஸ் லைக் 4 to 5 years ஆஃப் மேஜர் அப்டேட்ஸ். கரெக்ட் தான், 4 to 5 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் அப்டேட்லேயே இங்கே நாக்கு தள்ளிடுது, கவுந்து கிடக்கு. பட் இன் ரியாலிட்டி இட் சீம்ஸ் டிஃப்ரெண்ட். நாட் ஈவன் அ சிங்கிள் அப்டேட் இஸ் குட். மெஜாரிட்டி பேட்டரி ட்ரைன், ஹீட்டிங் இஷ்யூ ஆர் காமன் ஆஃப்டர் அப்டேட். இட் இஸ் குட். செவரல் கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்டட் அட்ரஸிங் த green line issues. Similar way, mobile manufacturers should take care responsibility for other issues. Manufacturers should start like 4 years update warranty. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க 4 years வாரண்டிலாம். நான் அதனால தான் என்ன யோசிக்கிறேன்னா 2 வருஷம் வாரண்டியாவது கொடுக்க சொல்கிறேன். 2 வருஷமோ இல்லாட்டி 3 வருஷமோ கொடுத்துட்டு இப்படி கூட பண்ணலாங்க. 3 வருஷம் வாரண்டி, 3 வருஷம் மேஜர் அப்டேட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 3 years ஆஃப் வாரண்டி, 3 years ஆஃப் மேஜர் அப்டேட், 7 years வரைக்கும். அதுலேருந்து இன்னொரு 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இது வந்து மோர் தென் எனாஃப். இருக்கலே பெஸ்ட்டு பாசிபிள் இதுதான். ஆனால் நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. சில சமயங்களில் 7 வருஷம் அப்டேட்டுங்கிறத கேள்விப்படும்போது நானும் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். பட் ரியாலிட்டியை வந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா இருக்கிற ஹார்ட்வேர் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய ஃபீச்சர்ஸை கொடுக்கவே முடியாது. அப்புறம் என்னத்த 7 வருஷம் அப்டேட்டு, அப்போ செக்யூரிட்டி பேட்சை மட்டுமாவது கொடுத்துட்டு போயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல தோணுது. ஆனால் இந்த மாதிரியான வாரண்டி ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க தோணுது. 5 to 4 வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. 4-5 வருஷம்லாம் வாரண்டி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் 2 to 3 years கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா கூட சந்தோஷப்படுவேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அப்புறம் வாட் எவர் கம்ப்ளைண்ட்ஸ் வி ஆர் ஃபேஸிங் பிகாஸ் ஆஃப் த அப்டேட் ஷுட் பி டேக்கன் கேர் பை த மேனுஃபேக்சரர் அட்லீஸ்ட் ஃபார் half price. இது பண்ணி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான் ப்ரோ, இதை பற்றி நல்லா தான் இருக்கும். பட் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் பண்ணலாம், அது சூரியரை போட்டுற மாதிரி தான். இதெல்லாம் பண்ணலாம், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை பிஸ்னஸ்ஸு, சைக்கிளில் ரன் ஆகணும், பிரச்சனை வரணும், பிரச்சனை வந்தால் தான் நீ அடுத்த ஃபோனுக்கு போவே. ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே டிசைன் பண்ணுறாங்க இன்றைக்கி டேட்டுக்கு. இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்கள், குளோபலாகவே மொத்தமே ஒரு 3 பிராண்டு தான் ஃபோன் பண்ணுது அப்படின்னா அந்த 3 பிராண்டுக்கு வந்து எவ்வளோ கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ கன்சியூமர்ஸ்க்கும் லைட்டாக சர்வீஸ் சார்ஜும் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் போட்டாலே அவங்க லைஃப் ஓட்டிடலாம். பட் இன்றைக்கி 3 பிராண்டு தான் இருக்கா. அதுக்காக நம்ம வந்து மற்ற எல்லாரும் புது ஐடியாவோட யாராவது நானும் ஃபோன் பண்ணணும்னு வரவனெல்லாம் நம்ம வந்து பண்ண விடாமல் பண்ண முடியுமா? ஸோ இந்த இடத்துல காம்படிஷன் அதிகமானதும் என்னென்ன மாதிரியான குறுக்கோளியில் என்னென்ன மாதிரியான மணி மேக் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் அதிகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா இருந்தது, சோனி இருந்தது, எஸ்டிசி இருந்தது, நோக்கியா இருந்தது. நான் சொல்கிறது எப்படின்னா லேட் 2000s ஆப்பிளே புது கம்பெனி தான். ஸோ அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அப்போ நிறைய டிவைசஸ் இருந்தாலும் கூட இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததான்னு கேட்டால் கன்சியூமர்ஸ் மைண்ட் செட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குங்க. இது எப்படி போகுதுன்னே தெரில. அண்ட் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு வரும்போது வந்து மேபி லேட் 2000s இருந்ததோட இப்போ டிஸ்போசபிள் இன்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால இஷ்டத்துக்கு எல்லாருமே எதனால வாங்கலான்ற மனநிலையில் இருக்கிறத இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து ஸ்ரீராம் அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மி நோட் 14 Pro Plus ஐ ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஷாமி 11T Pro 5Gலேருந்து இதுக்கு வந்திருக்கேன். 120 watt 8 series சிப்செட்லேருந்து இப்போ நான் 14 Pro Plusக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் பேஸ் டாஸ்க்கு கூட எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. மொபைல் லேக் ஆகுது ஃப்ரீக்வெண்ட்டாக. இந்த 6 மாதத்தில் நான் வந்து ஏதோ தப்பான மூவ் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஒரு சொல்யூஷனும் இல்லை ப்ரோ, ஒன்றுமே பண்ண முடியல. உண்மை அதுதான். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்களோ அதே மாதிரியான மனநிலையில் தான் நாங்களும் இருக்கோம். அடுத்தடுத்து அப்டேட் வந்தது. அப்டேட்டில் வந்து ஏதாவது பாசிட்டிவாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ்க்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியல. இன்னொன்று என்னென்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேருந்து இந்த மாதிரியான ஃபோனுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த வித்தியாசத்தை வந்து உணர்றதுக்கான வாய்ப்புகளை இவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்டேட்டுங்கிற பேரில். பட் இதுவே வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லாட்டி இப்போது 870 பேஸ்டு ஃபோன்லேருந்து ஒருத்தர் 8 Gen 2 லேண்ட் ஆகிறாருன்னா அவர் சந்தோஷப்படுறாரு. பட் 870 பேஸ்டு ஃபோன்லேருந்து ஒருத்தர் வந்து 7 Gen 3 லேண்ட் ஆனாங்கன்னா வருத்தப்படுறாங்கங்க. இதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்குது. அன்றைக்கி 870க்கு லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டும் வேறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மேபி Android 12 கூட இருக்கலாம். பட் இப்போ வந்து Android 14 Android 15 வந்து தொங்குது. Android 14லேருந்து 15 அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் தொங்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை நடக்க தான் ப்ரோ செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 14 Pro Plus பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சட் ப்ரோ. சிலருக்கு வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேட்டரி லைஃப் அது டெலிவர் பண்ணிடுது.
அவங்க பார்த்தா ரொம்ப கேஷுவல் யூஸராக இருக்காங்க. வாட்ஸ்அப்போ இல்லாட்டி வெப்போ ஒரு சில கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான யூஸர். இதுவே கேம் ஆடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. மொபைல் நெட்வொர்க் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரியான நெட்வொர்க்காக இருந்ததுன்னா அங்கேயும் மறுபடியும் பிரச்சனை கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு சில பாயிண்ட்ஸாக எடுத்து முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் கொடுமை என்னன்னா 7S Gen 3 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து மற்ற டிவைஸில் எப்படி இருக்குது, ஆனால் ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தலை ஈழ இருக்குது. கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, உண்மைதான். 7S Gen 3 ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். மொத்த ஃபோன்லேயும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்ல வரல. மொத்த ஃபோன்லேயும் 1000 பிரச்சனை ரிப்போர்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஃபோன்லேயுமே ஏதாவது டிஃப்ரெண்டான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. ரொம்ப பெரிய தலைவலியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய ஏதாவது அப்டேட்டில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி தொலைறாங்களான்னு பார்க்கணும் ப்ரோ. ஹரிசரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 10 வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ. எனக்கு முன்னாடி இருந்த பிக்சல் வாங்கணும்னு ஆசை தான். பட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஐக்கூ ஃபோன் வாங்கினேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு வெறி ஆகுது ப்ரோ. முக்கியமான காரணம் ஃபண்டச் ஓஎஸ். உங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் பிக்சலை பற்றி நல்லா சொல்கிறீங்க. அதை கேட்டு தான் போன வருஷம் என் தம்பிக்கு பிக்சல் 8 பிக் பில்லியன் டேஸில் ஆஃபர்லாம் வாங்கி கொடுத்தேன். 856GB 33,000க்கு வாங்கின. அவனோட ஒரு பழைய ரியல்மி பேஸ் மாடல் இருக்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டோம். அப்புறம் ஆஃபரில் இருந்துச்சு, செம ஃபோன் ப்ரோ. என் தம்பியை பார்த்துட்டு நானும் பிக்சல் வாங்கலான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு வருஷம் இந்த ஐக்கோவை வச்சு ஓட்டிட்டு பிக்சல் 10 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் அந்த வருஷம் வர சேலில் வந்தால் வாங்கலான்னு இருக்கேன். நத்திங் வாங்கலாம்னு பார்த்தேன் ப்ரோ. அவன் ஃபோன் 3 வச்சு ரேட்டை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவன் கடையை சாத்திடுவான்னு நினைக்கிறேன். பிக்சல் வில் லைக் ஆஃபீஸ் ஃபோன், நோ பிளாட்வேர், க்ளீன் யூஐ, செம ஸ்மூத்து, குட் கேமரா. ஒரு விஷயம், இந்த சார்ஜிங் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் ஏற்றலாம். இந்த 23, 28ன்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் 45 கொடுத்து வச்சா நல்லாயிருக்கும். பிக்சல் இஸ் ரியல் அன்நோட்டிசபிள் ஜெம்மு. ஆப்பிள், சாம்சங் மாதிரி இன்னும் நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இப்போது ஆன்லைன் ஸ்டோர்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூன் தே வில் பி இந்த டாப்பு. என் தம்பி இந்த ஃபோனை வாங்கி தரப்போ திட்டுனா இப்போ பிக்சல் 10க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதில் இன்னொன்று இருக்குது ப்ரோ, ஹரி ப்ரோ. இப்போ யாரெல்லாம் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் பீட்டா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் பரவச நிலையில் இருக்காங்க. ஒரே கூத்து தானே பார்த்துக்கோங்களேன். அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக ரிச்சாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் தம்பியை தேவைன்னா, பட் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆகஸ்ட் மாதம் அடுத்து வந்து இப்போ பிக்சல் 10 லான்ச் ஆக போகுது. அது லான்ச் ஆனதுக்கப்புறமா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவும் லான்ச் ஆகிடும், ஸ்டேபிள் அப்டேட் வந்துடும். அதனால் வெயிட் பண்ணி அதுக்கு போனாலும் ஓகே தான். பட் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் போனதுக்கப்புறமா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப் நாச் ப்ரோ. சீரியஸாக வேறு மாதிரி இருக்குது. பிக்சல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. பிக்சல் எப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதில் எல்லாமே இருக்குமா, A to Z எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனு. ஆண்ட்ராய்ட்னா பிக்சல் அப்படி கிடையாது. நிறையா விஷயங்கள் அதில் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். எப்படின்னா இப்போ நீங்கள் கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபோன்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இதில் நிறையா மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களே இதில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பழகிடுச்சுன்னு வைங்களேன். பிக்சலில் நீங்கள் வந்து அந்த ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் இதெல்லாம் பழகிடுச்சுன்னா அதை விட்டு வெளில போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்காக வெளியில் போனாலும் திரும்ப இதை தேடி வர மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படுது. ஸோ அதுதான் ஃபேக்ட். எனக்கு வந்து இப்போதைக்கு 2 டிவைஸ் ப்ரோ. ஒன்று என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒன்று பிக்சல் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் அதில் வந்து ஸ்டிக் ஆன் ஆகிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர சாம்சங் எப்பயுமே வந்து என்ன தான் கழுவி ஊற்றினாலும் சில விஷயங்களுக்காக சாம்சங்கை திட்டினாலும் திரும்பியும் சாம்சங் பக்கம் நான் போகிற மாதிரி தான் ப்ரோ மாறுது. சரியா? ஏன்னா ரிலையபிலிட்டி, சாம்சங்கும் கொஞ்சம் ஒரு ரிலையபிளான பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து சாம்சங் நோக்கி நான் போகிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து ஷாமி ப்ரோ. ஏன் ப்ரோ ஷாமி? விவோ இருக்குது, ஓப்போ இருக்குது, நல்லா இல்லையா? விவோ ஓப்போவும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஷாமியோட ப்ளூடூத் ப்ராடக்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3.5mm ஜாக் பேஸ்டு டிவைசஸ், அதாவது ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே மினிமல் ஆகிடுச்சு. வெளியில் நான் சைக்கிளிங் பண்ணாலும் சரி, வாக்கிங் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போகிறேன், வண்டியில் போனாலும் சரி, மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு TWS எடுத்து காதில் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ளூடூத் ரிலேட்டடான ஆடியோ நல்லா டெலிவர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஷாமி ஸ்கோர் பண்ணுது ப்ரோ. ஸோ அதனால் இதை பற்றி நான் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன், அடிக்கடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இது வந்து அதான் என் பெற்ற இன்பம் பெருகை வேகமும் மாதிரி. யாராவது வந்து ஒரு சிலர் நீங்கள் TWS வச்சுருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நார்டு பட்ஸ் 3 Pro மாதிரியான ஒரு பட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இப்போ உங்ககிட்ட ஷாமி இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க OnePlus ரியல்மிலையோ அதே பட்டை வச்சு நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். இல்லை உங்ககிட்ட இருக்கிறது ஒரு OnePlus, விவோ, ஓப்போ, வேறு ஏதாவது டிவைஸ் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட ரெட்மி, போக்கோ, ஷாமி டிவைஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் உங்களோட TWS கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணதை வச்சு சொல்கிறேன். முக்கியமாக ஸ்னாப்ட்ராகன் SoC இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரைட்டா? அடுத்து காமிக் வெரியன் அப்படிங்கிற நண்பர் வந்து
ஆஃப்டர் 2.0.5 அப்டேட்டு போக்கோ X7 5Gல 9 ஹவர்ஸ் SOT 5 ஹவர்ஸ் கேமிங் ஒன்லி 40% தான் கம்மியாக இருக்குது. 5 ஹவர்ஸ் கேமிங் ஹீட்டிங் 36 டிகிரி தான் போகுது. ஹைப்பர் OS எனக்கு நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் நீங்கள் 2.0.5ல இருக்கீங்க ப்ரோ. இப்போ 2.2லாம் வந்திருக்கு, 2.0.200 அப்படின்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இன்னும் அதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி போடுது போல். அதனால் யாராவது அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். மேபி லேட்டஸ்ட் Xiaomi 15 சீரிஸ் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் Xiaomi 15 and 15 Ultra சொல்கிறேன். ஆனால் அப்படின்னாலும் சேஃபாக இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல, கொஞ்சம் கன்றாவே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு அப்டேட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதிலே இருக்கிறது நல்லது. சில சமயங்களில் ஆட்டோ டவுன்லோட் ஆகிட்டு அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ரீபூட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இப்போ செகண்டரி ஃபோனாக Realme P3 5G வாங்கினேன் ப்ரோ. 6000 mAh பேட்டரி, ஒன்லி 6 ஹவர்ஸ் தான் SOT வருது. 3 ஹவர்ஸ் கேமிங்கு ஹீட்டிங்கில் 40 டிகிரி போகுது. Realme OS நல்லா இருக்குது. பட் Realme P3ல ஆப்டிமைசேஷன் நல்லா இல்லை. ஆப் அனிமேஷனு 60 FPS மாதிரி தான் இருக்குது ப்ரோ. பட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காரு. ரைட்டு. ஸோ அப்போ மொத்தம் என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்கள்லாம் இப்படி தாங்க இருக்குது. இது வந்து எப்படின்னா ஆப் அனிமேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க ஆல்ரெடி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. P3ல கட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே. இப்போது போக்கோ X7 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? போக்கோ X7ல இருக்கிற அனிமேஷனோட போக்கோ X7 ப்ரோ நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அனிமேஷன் டாப் நாச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் வந்து கட் டவுன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வலி கொடுக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி தொலைகிறாங்க. சரிங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.